வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே வீடியோ போட்டுடலாம். பாருங்கள், இன்டகரல் 0 to 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன விளக்கம் பார்த்துட்டு வந்துருமா? பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாடுலஸ் எடுத்துகிட்டு அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு பை எக்ஸு. இப்போ பாருங்கள், இந்த சார்பு வந்து நமக்கு ரெண்டு தான் பிரிய போகுது. ஈக்குவல் டு, அதாவது எக்ஸு பை எக்ஸு எப்போ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸ் பை ப்ளஸ் எக்ஸு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதுக்கு அடுத்தது மைனஸ் எக்ஸு பை எக்ஸு. மைனஸ் எக்ஸு பை எக்ஸு எப்போ அப்படின்னா எக்ஸ் லெஸ் தன் 0வாக இருக்கும்போது. இப்போ இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் 0லேருந்து 1 இருக்குது. அப்போ பாருங்கள் 0லேருந்து 1, அப்போது இந்த இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ கணக்கு போகலாமா? தேர்ஃபோர் இதே நீங்கள் எழுதிக்கிறது நல்லது தான். எக்ஸாம்பிள் இன்டகரல் 0 to 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸு இன்டு டிஎக்ஸ் கணக்கு எழுதிட்டோமா? இன்டகரல் 0 to 1 பாருங்கள், 0லேருந்து 1, அப்போ கிரேட்டர் தன் 0. கிரேட்டர் 0 நமக்கு என்ன வரும்? எக்ஸ் பை எக்ஸ் மட்டும்தான். எக்ஸ் பை எக்ஸு இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 1 எக்ஸும் எக்ஸும் கேன்சல். எது மட்டும்தான் இருக்குது? டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு டிஎக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு. லிமிட் என்ன? 0லேருந்து 1. இப்போ பாருங்கள், லிமிட்டை நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸ் இருக்க இடத்துக்கு 1 மைனஸ் போட்டு லோயர் லிமிட் எக்ஸ் இருக்க இடத்துக்கு 0. அப்போ 1 மைனஸ் 0 1. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இன்டகரல் 0 to 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் இதோட மதிப்பு 1. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.